கர்த்தர் நம்ம கூட இருந்தாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ಕರ್ತನ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. அவர் நம்ம கூட இருந்தா எல்லா சூழ்நிலையும் மாறும். ಆತ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ರೆ ಎಲ್ಲಾ ಸನ್ನಿವೇಶಗಳು ಬದಲಾಗ್ತದೆ, எல்லா பிரச்சனையும் தீரும். ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳು ತೀರ್ತದೆ. நேரங்கள் காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ಸಮಯಗಳು ಕಾಲಗಳು ಎಲ್ಲ ಆತನ ಹಸ್ತಗಳಲ್ಲಿದೆ. He is in total control of everything. ಆತನ ಎಲ್ಲ ನಿಯಂತ್ರಣವನ್ನು ನಡೆಸುವ ನಿಯಂತ್ರಣದಲ್ಲಿ நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக ಆತ ನಮಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವವರಾಗಿದ್ದಾನೆ. சங்கீதம் 18வது சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாக்கா 18ನೇ ಕೀರ್ತನೆ ನೀವು ಓದಿ ನೋಡುವಾಗ கர்த்தர் நமக்காக அவர் வைராகியம் கொண்டு எழும்புகிறவராக இருக்கிறார். ಆತನು ಕರ್ತನ ನಮಗೋಸ್ಕರ ವೈರವಾಗಿ ಎದ್ದೇಳುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. நம்முடைய ஜனத்துக்காக வைராகியம் கொள்ளுகிறவர் அவர். ಆತನ ಜನರಿಗೋಸ್ಕರ ಆತನ ವೈರಾಗ್ಯವಾದ ದೇವರು. 25வது வருஷத்துல கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். 2025ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಕರ್ತನ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ. அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். ಅತಿಶಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ. அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ. இந்த ஆண்டுல கண்ட பிரச்சனைகளை அடுத்த ஆண்டு நீங்க காண்பது கிடையாது. ಈ ವರ್ಷ ಸಂಧಿಸಿದ ಸಮಸ್ಯೆಗಳು ನಂತರ ವರ್ಷದಲ್ಲಿ ನೀವು ಕಾಣೋದಿಲ್ಲ. இந்த ஆண்டு உங்களுக்கு கண்ணீரா இருந்திருக்கலாம், வருகிற 2025வது வருஷம் உங்களுக்கு அக்களிப்பா இருக்கும். ಈ ವರ್ಷ ನಿಮಗೆ ಕಣ್ಣೀರು ದುಃಖವಾಗಿರಬಹುದು, ಬರುವಂತ ಹೊಸ ವರ್ಷ ಹರ್ಷ ಸಂತೋಷವಾಗಿರ್ತದೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಹalleluya ಆಮೆನ್ ಹalleluya ஹalleluya ಹalleluya. மறுபடியும் சொல்றேன் நானு, ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ, இந்த 2024வது வருஷம் ஒருவேளை உங்களுக்கு கண்ணீரும் துக்கமா இருந்திருக்கலாம். 2024ನೇ ವರ್ಷ ನಿಮಗೆ ಕಣ್ಣೀರು ದುಃಖವಾಗಿದ್ದಿರಬಹುದು. ஆனா 2025வது வருஷம் உங்களுக்கு அக்களிப்பின் ஆண்டா இருக்கும். ಆದ್ರೆ 2025ನೇ ವರ್ಷ ಹರ್ಷವುಳ್ಳ சந்தோஷத்தின் ஆண்டா இருக்கும். ಸಂತೋಷದ ವರ್ಷವಾಗಿರ್ತದೆ. மகிழ்ச்சியின் ஆண்டா இருக்கும். ಸಂತೋಷದ ವರ್ಷವಾಗಿರ್ತದೆ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டா இருக்கும். ಕರ್ತನು ನಿಮಗೋಸ್ಕರ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ ವರ್ಷವಾಗಿರ್ತದೆ. கர்த்தருடைய அற்புதங்களை பார்க்கிற ஆண்டா இருக்கும். ದೇವರ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವ ವರ್ಷವಾಗಿರ್ತದೆ. ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya ஹalleluya.